ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா அன்றைக்கி பொங்கல் வச்ச வீடியோ தான், ஷார்ட் வீடியோவாக நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூ தான் இது. பொங்கல் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஆச்சு பொங்கல் வச்சு எடுக்கிறதுக்கு. வந்து பெரிய பானையில் வச்சதுனால ரொம்ப நேரம் தான் ஆச்சு. ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே கூட ஆச்சுங்க. எல்லாருமே குட்டி குட்டியாக வச்சாங்க. நான் வந்து ஒரு பெரிய பானையில் வச்சேன்னா அதை கொதிச்சு அதை ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு. எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக இந்த டைம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் நான் வரலன்ற அந்த ஏக்கமே இல்லாத அளவுக்கு இந்த டைம் வந்து மனசுக்கு திருப்தியாக பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாமிக்கிட்ட பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு தான் பூஜை, உச்சி பூஜை செய்வாங்க. ஸோ அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம். ஸோ பொங்கலும் ரெடி ஆகிட்டே இருந்தது. பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே செம்ம ஸ்வெட்டிங், எல்லாம் முகத்தில் அந்த குங்குமம் சந்தனம் பொட்டு எல்லாம் எங்கே போச்சுன்னே இதில் அந்த அளவுக்கு ஒரு வெயில். நான் இந்த வெயிலில் புடவை கட்டிட்டு பொங்கல் வைப்பேன்றது வந்து பெரிய விஷயமாகவே இருந்தது. பட் ஆனால் சூப்பராக பொங்கல் வச்சு சாமிகிட்ட கொண்டு வச்சாச்சு. பொங்கல் வச்சு எல்லாருமே வந்து மூடி போட்டு வச்சுட்டு போகிறாங்க. பட் எனக்கு அதுக்கான ரீசன் எனக்கு தெரியல. பட் நான் மூடி போட்டு வைக்கல, அப்படியே ஓப்பன் அதை மூடி மட்டும் போட்டு, அதாவது மேலே தட்டு மட்டும் போட்டு வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் மாமனார் வீடு. ஸோ இந்த மாமனார் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகலான்ட்டு இங்கே தான் நான் மேரேஜ் பண்ணி ஒரு 3 வருஷம் இங்கே இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் 3 வருஷம் இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் 4 வருஷம் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுதான் எங்கள் மாமனார் வீடு, பூஜை ரூம் அது. ஸோ உள்ளே போனோன்னுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம் ஃபஸ்ட். ஏன்னா 1:30க்கு இன்னும் ஒரு 1 ஹவர் பக்கம் தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக பாப்பாவுக்கு தலையை வரைக்கும் பூ வச்சு விட்டுட்டு நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு சாமி ரூம் போய் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் ஒரு கிளாஸ் டீயை போட்டு, ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்ததுனால ஒரு கிளாஸ் டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கரெக்டாக நமக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க 1:30க்கு பூஜை இருக்குது, எல்லோரும் வந்துருங்கன்னு. ஸோ பாப்பாவுக்கு கொஞ்சம் தலையெல்லாம் லைட்டாக வாரி விட்டேன். பாப்பாவோட ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா திடீர்னு வந்து பாப்பா வந்து ரொம்ப ஹைட்டாக தெரியாமல் இருக்குது, எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு இங்கே வந்தோடனே பாப்பா அந்த சாமி பூஜாரியில் நின்று ஃபோட்டோலாம் எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸோ பூஜாரி நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ பூஜை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைம் வந்து ஒரு 1:30 பக்கம் ஆயிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். பூஜை பண்ணுறாங்க வாங்கன்னு. இது வந்து பக்கத்தில் வந்து ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க எல்லாருமே. ஸோ நின்று பேசி ரொம்ப நாள் கழித்து போகிறல. ஸோ எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் ஒரு எல்லோரும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா காரில் வந்து பூஜை சாமான்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போனோம். இந்த வீடியோட கண்டினியூ வந்து அடுத்த ஷார்ட் வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஷார்ட் வீடியோ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.